ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காரசாரமாக மிளகாய் சட்னி செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, 8 வரமிளகாய் எடுத்துக்கோங்க, 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க, ஒரு 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற குவான்டிட்டி உங்களுக்கு 4 பேருக்கு வரும். வரமிளகாயை ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்புறம் மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வறுத்து வச்சுருக்க மிளகாயும் இதோடு சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன கோழி சைஸ் அளவு புளியும் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதும் கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க சட்னியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மிளகாய் சட்னி ரெடி. இது வெள்ளை பணியாரம், இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.